பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பாஜக என்கிற பெயர் கூட பாமர மக்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு பாஜக என்கிற பெயர் வந்து ஓரளவுக்கு பரிச்சயமானதற்கு காரணமே அண்ணாமலை தான். அதுக்கு முன்ன பல பேர் தமிழ்நாடு பாஜக கட்சியின் தலைவராக இருந்தாலும் அண்ணாமலையினுடைய காலத்துல தான் பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் கவன ஈர்ப்பு கிடைச்சது. ஏதாவது ஒரு ஸ்டென்ட் வாயில வந்ததை பேசுறது, அது சரியோ தப்போ உண்மையோ பொய்யோ எவனும் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். கேள்வி கேட்டான்னா வாயிலேயே போடுன்னு சொல்ற மாதிரி எதையாவது ஒன்று குண்டாக்க முண்டாக்க பேசி அவரை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பேட்டியை முடிச்சுட்டு ஓடிடுறது. இந்த மாதிரி ஏதோ ஒன்றை பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்ல அடிபட்டு இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு நிறைய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி கட்சியை வளர்த்தாரு. அப்ப அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நாம் தான் பாஜகவுடைய நிரந்தர தலைவர், அடுத்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடலான்னு ஒரு கனவில் இருக்கும்போது இந்த அதிமுக கூட்டணிக்கு எதிராக முக்கியமா எடப்பாடிக்கு எதிராக இவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லி அதுவே பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி முறிவுக்கும் காரணமாகுது. அப்ப இப்ப 2026 தேர்தல் வருது. இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு கணிசமான இடம் கிடைக்கணும் அப்படின்னா தனித்து நின்னோம்னா நம்ம நோட்டாக்கு கீழே தான் போவோம். அப்ப அதிமுக கட்சியோட கூட்டணி அமைக்கணும். அப்படி கூட்டணி அமையணும் அப்படின்னா அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாதுன்னு அவரை வந்து அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அங்க உட்கார வச்சிருக்காங்க.